Hi friends, welcome to Sidedish Kitchen. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சிம்பிள் குருமா ரெசிபி. இது சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப ஈஸியா, டேஸ்டியா நம்ம நினைச்ச உடனே டக்குன்னு செய்யலாம். காலையில நேரத்துல கூட இது ரொம்ப டக்குன்னு முடிச்சிடலாம் இந்த வேலையை. நம்ம வீட்ல இருக்கிற சாதாரண பொருளை வச்சு மட்டுமே நம்ம இதை செஞ்சிருக்கோம். இதுக்காக வேற எந்த பொருளும் அலைய தேவையில்லை. இந்த அருமையான குருமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த சிம்பிளான குருமா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? மசாலா அரைக்கிறதுக்கு முதல்ல ஒரு அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 6 வரமிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை. நம்மளோட மசாலாவுக்கு இந்த பொருளை மட்டுமே வச்சு நம்ம செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா செரிமான சக்தியும் கொடுக்கும் சோம்பெல்லாம் சேர்க்கறதுனால. இதை இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப ஈஸியான இந்த சப்பாத்தி குருமா பண்ணுறதுக்கு முதல்ல வானிலையில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொரிஞ்ச உளுந்து பருப்பு, பெருங்காயம் 1/4 ஸ்பூனு, கறிவேப்பிலை கலந்து விட்டுட்டு 2 மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கணும். நம்ம காலையில் நேரத்தில் சப்பாத்தி செய்யும்போது இந்த குருமா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் இது ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணிவிட்டு இப்படி போட்டோம்னா நமக்கு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கியாச்சு. பெரிய தக்காளி 3 தக்காளி நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த குருமாவுக்கு தக்காளி நிறைய சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். என் பிள்ளைங்களா அம்மா ரெட் குருமா அப்படின்னு கேட்பாங்க. இந்த தக்காளி நிறைய சேர்க்கறதுனால கலர் ரெட்டிஷாக இருக்குல்ல, அதனால் இதுக்கு பேர் ரெட் குருமா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் சொல்ல தெரியாது, ஆனால் ரெட் குருமா, சப்பாத்திக்கு ரெட் குருமா அப்படின்னு சொல்லுவாங்க. தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழைவாக வதங்கணும். தக்காளி நல்லா குழைவாக வந்துருச்சு. நம்ம எப்போ இந்த குருமா செய்யணும்னு டிசைட் பண்ணோமோ அப்போவே நான் முதல்ல 2 உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 2 எடுத்து நல்லா வேக வச்சுட்டேன். அந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துப்போம். இப்படி வேக வச்சு ரெடியாக நம்ம வச்சுருந்தோம்னா நம்ம டக்குன்னு இதை கலந்து எடுத்து முடிச்சிடலாம். நம்ம காயெல்லாம் அரிஞ்சிட்டு இருக்கிற நேரத்துலேயே நமக்கு உருளைக்கிழங்கு வந்துடும். நம்ம காயை வதக்கும் போது இதையும் போட்டு டக்குன்னு இறக்கிடலாம். ரொம்ப ஈஸியாக வேலை முடியும், சுலபமாக இருக்கும். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. முதல்ல நம்ம தக்காளி கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா நம்ம கலந்து விட்டாச்சு. அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச இந்த விழுதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த ஜாரை கழுவிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம கொதிக்க விடணும். இதில் நம்ம பொட்டுக்கள்லாம் சேர்த்ததுனால கொஞ்சம் சீக்கிரமாக கெட்டியாயிடும். நம்மளோட காலை நேரத்தில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய குருமா இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஈஸிங்க, டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட ஈஸியான சப்பாத்தி குருமா ரெடி. உங்களுக்கு அந்த ஈஸி குருமா பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.